ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு குட்டியாக ஒரு பூசணிக்காய் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம ஒரு மோர் குழம்பு பண்ணிடலாம். தோலை சீவிட்டு அப்படியே குட்டி குட்டியாக அரிஞ்சு அதை எடுத்து வாணலில் போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பும் போட்டு அதை அப்படியே மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய், ஜீரகம், இஞ்சி, ஊற வச்ச கடலப்பருப்பும் துவரம்பருப்பும், ஊற வச்ச காஞ்ச கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற மோரில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கூடவே மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து கிண்டிக்க வேண்டியதான். மஞ்சத்தூள் ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திங்க, இல்லைன்னா வேண்டாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம மோர் குழம்புல போட்டுக்க வேண்டியதுதான். பாருங்களேன், மோர் குழம்புல போட்டு நல்லா கிண்டி விட்டு அடுப்பை ஆன் பண்ணி அப்படியே பொங்கி வரும்போது நம்ம நிறுத்திக்கணுங்க. பூசணிக்காவை தனியாக ஏன் வேக வைக்கிறோம் அப்படின்னா, மோர் குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இல்லையா, அதனால தனியாக வேக வச்சு குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சிடலாமா? தேங்காய் எண்ணெயில் தாளித்தா மோர் குழம்பு வாசனையாக இருக்கும். டப்பா தாங்க பிராண்டடு, ஆனால் செக்கு எண்ணெய் தாங்க. கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே காஞ்ச மிளகாய், அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வாசனைக்காக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பாருங்கள், தாளிச்சாச்சு. இதை அப்படியே மோர் குழம்புல சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதான். நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.